நம்புவேன் உள்ளளவுமாய் எனக்காக மாறித்தீரே. உம்மை நம்புவேன் உள்ளளவுமாய் எனக்காக மாறித்தீரே. பாவம் போக்கினீர், சாபம் நீக்கினீர், காயங்களால் குணமாக்கினீர். பாவம் போக்கினீர், சாபம் நீக்கினீர், காயங்களால் குணமாக்கினீர். துதித்திடுவேன் துன்ப வேளையில், மகிழ்ந்திருப்பேன் உம்மிலே. துதித்திடுவேன் துன்ப வேளையில், மகிழ்ந்திருப்பேன் உம்மிலே. அதிகாலையில் உம்மை தேடிடுவேன், உண்மையாய் உயர்த்துவேன். அதிகாலையில் உம்மை தேடிடுவேன், உண்மையாய் உயர்த்துவேன். உம்மை நம்புவேன் உள்ளளவுமாய் எனக்காக மாறித்தீரே. உம்மை நம்புவேன் உள்ளளவுமாய் எனக்காக மாறித்தீரே. பாவம் போக்கினீர், சாபம் நீக்கினீர், காயங்களால் குணமாக்கினீர். பாவம் போக்கினீர், சாபம் நீக்கினீர், காயங்களால் குணமாக்கினீர். அமர்ந்திருப்பேன் உம் பாதத்திலே, கஷ்டத்தின் மத்தியிலும். அமர்ந்திருப்பேன் உம் பாதத்திலே, கஷ்டத்தின் மத்தியிலும். உந்தானின் மகிமையன் மேலுதித்திடும், எழும்பி உந்தானின் மகிமையன் மேலுதித்திடும், எழும்பி பிரகாசிப்பே. உம்மை நம்புவேன் உள்ளளவுமாய் எனக்காக மாறித்தீரே. உம்மை நம்புவேன் உள்ளளவுமாய் எனக்காக மாறித்தீரே. பாவம் போக்கினீர், சாபம் நீக்கினீர், காயங்களால் குணமாக்கினீர். பாவம் போக்கினீர், சாபம் நீக்கினீர், காயங்களால் குணமாக்கினீர்.
தேடுவேன், ஜீவன் தந்த என் இயேசுவே. ஜீவனாலெல்லாம் உம்மை தேடுவேன், ஜீவன் தந்த என் இயேசுவே. தேவைகள் பல நெருக்கினாலும் தெரிந்தவர் நீரல்லோ. தேவைகள் பல நெருக்கினாலும் தெரிந்தவர் நீரல்லோ. உம்மை நம்புவேன் உள்ளளவுமாய், எனக்காக மரித்தீரே. உம்மை நம்புவேன் உள்ளளவுமாய், எனக்காக மரித்தீரே. பாவம் போக்கினீர், சாபம் நீக்கினீர், காயங்களால் குணமாக்கினீர். பாவம் போக்கினீர், சாபம் நீக்கினீர், காயங்களால் குணமாக்கினீர். ஆண்டவர் நல்லவர். அவரை நோக்கி கூப்பிடுகிற ஜனத்திற்கு, அவரை நோக்கி எப்பொழுதெல்லாம் நாம் ஜெபிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். நமக்கு தேவையான வார்த்தைகளை அவர் தருகிறார். இந்த ஆண்டு மெய்யாகவே உனக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டு, மெய்யாகவே உன் கண்ணீர்களை துடைக்கிற ஆண்டு. ஒரு கனத்தையும் மகிமையையும் நீ இந்த ஆண்டிலே சுதந்திரித்துக் கொள்ளுவாய். ஆமென். இந்த ஆண்டிலே உனக்கு ஒரு கனத்தை கர்த்தர் தருவார். இந்த ஆண்டிலே கர்த்தர் உனக்கு ஒரு மகிமையை தருவார். இந்த ஆண்டு நீ கழிப்பாய், தேவனிடத்திலே சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு நீ அவரை ஆராதிக்கிற ஒரு ஆண்டு. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை நம்பி உங்க வாழ்க்கையிலே தேவனை பின்பற்றுங்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நான் எண்ணும் போது மிகவும் எனக்கு ஆச்சரியமாய் இருந்தது. ஸ்தோத்திரம். நீண்ட நாட்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். இன்றைக்கு கடைசி நாள் வரைக்கும் தேவ சமூகத்துல அந்த வார்த்தைக்காக வைத்து தேவ சமூகத்துல ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். ஸ்தோத்திரம். இந்த ஜெப நாட்களிலே நான் எங்கேயும் வெளியே அதிகமாய் போனதில்லை. முழுவதும் தேவ சமூகத்திலே தான் இருக்கும்படி ஆண்டவர் சமூகத்திலே நான் இருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து போக நேரமும் வருகிற நேரமும் எனக்கு இந்த வார்த்தையைக்காகவே ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஒரு வசனத்தை ஒன்று வாசிக்கலாம். உபாகமம் 33ஆம் அதிகாரம். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று, அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஆண்டவர் நம்முடைய சபைக்கு, சபை மக்களுக்கு, இந்த பட்டணத்தில் உள்ள ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன் நின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இந்த வசனத்துக்காக எல்லாரும் இந்த வசனத்தில் கை வைத்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் இந்த வசனத்தை தந்ததற்காக, இந்த வார்த்தையை தேவன் தந்ததற்காக சில நிமிடங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமாக. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், வேறொரு அடைக்கலம் இனி உனக்கு தேவையில்லை மகனே. வேறொரு அடைக்கலம் உனக்கு தேவையில்லை. கர்த்தரே உனக்கு நான் அடைக்கலமாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமாக.
ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்களை சிருஷ்டித்த கர்த்தர் வானமும் பூமியும் அண்ட சராசரங்களும் உருவாகுவதற்கு முன்னமே ஆண்டவராய் இருக்கிற தெய்வமே, நீர் எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறேன் என்று சொன்னதினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுது உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படி சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம். அவருடைய நித்திய ஒளியங்கள் உனக்கு ஆதாரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு ஆதரவாய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் எங்களோடு இடைபெறுவீராக. இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும், இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு காதுகளும் ஆண்டவரே பாக்கியம் உள்ளதாய் மாறும் என்று ஜெபிக்கிறோம். வாக்குத்தத்தங்கள் நிறைவேற நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். இப்பொழுது வேத பகுதியிலிருந்து உங்களோடு ஆண்டுடைய வார்த்தையை பேச போகிறேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை உங்களோடு பேச போகிறேன். இந்த வேத வசனத்திலிருந்து வாக்குத்தத்த செய்தி கொடுப்பது மிக கடினம். ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். இதுதான் வாக்குத்தத்த வசனம். இதை யார் சொல்லுகிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டும். தேவனுடைய மனிதனாகிய மோசே யாக்கோபின் வம்சத்தாரை குறித்து, யாக்கோபுடைய பிள்ளைகள் 12 பேர், அவர்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தையை இவர் சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். யாக்கோபை குறித்து விசேஷமான வார்த்தைகள் உண்டு. யாக்கோபை சிருஷ்டித்த கர்த்தர், இஸ்ரவேலை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர், முழு மனுக்குலத்தை சிருஷ்டித்ததான தேவன், அந்த மனுக்குலத்திற்கு தேவனே அடைக்கலமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே ஆண்டவரை ஆராதிக்கிறதான மனிதர்கள், ஆண்டவரை ஆராதிக்கிறதான மக்களை அவர்தான் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம் என்று சொன்னார். இந்த யாக்கோபின் புத்திரர், இஸ்ரவேல் புத்திரரை குறித்து தேவனுடைய மனிதனாகிய மோசே மரணம் அடைவதற்கு முன்பாக அந்த யாக்கோபுடைய 12 புத்திரரை அவன் ஆசீர்வதிக்கிறான். அவன் ஆசீர்வதித்த போது கடைசியாக சொல்லுகிறான், யாக்கோபின் புத்திரரே, இஸ்ரவேலின் ஜனமே, உனக்கு இந்த உலகத்தில் ஒரு அடைக்கலமாய் இருக்க வேண்டுமானால், உன் வாழ்நாட்கள் எல்லாம் நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க வேண்டுமானால், நீ மகிமையாய் இருக்க வேண்டுமானால், உன் மேலே பராமையுடைய ஜனங்கள் எழுப்புவார்கள், உன் மேலே உனக்கு விரோதமான ஜாதிகள் எழுப்புவார்கள். அவர்கள் உன்னுடைய மேன்மையை சகித்துக் கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உன்னை நொறுக்கும்படி, உன்னை வாதிக்கும்படி புறப்பட்டு வருவார்கள். அவர்களுக்கு முன்பாக உன்னை பாதுகாக்கும்படியாக உனக்கு அடைக்கலமாய் இந்த உலகத்தில் ஒருவரும் கிடையாது. அநாதி தேவனாகிய நானே உனக்கு அடைக்கலமாய் இருக்கிறேன். சொல்லுவோம், நானே உனக்கு அடைக்கலம். என்னுடைய பயங்கள் உனக்கு ஆதாரமாய் இருக்கும் என்று இஸ்ரவேலை குறித்து மோசே சொல்லுகிறான். மோசே சொல்லும்போது சொல்லுகிறான், நீ ஒன்றுக்கும் பயப்படாதே, அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம். சொல்லுவோம். ஹல்லேலூயா. தேவன் ஆரம்பமும் முடிவும் இல்லாதவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன் மனிதனாய் பூமியிலே வெளிப்பட்டார், நமக்கு அடைக்கலமாய் இருக்கும்படி. வேதம் சொல்லுகிறது, எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக்கி கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை ஒரு கூடாரத்தை அணுகாது. இஸ்ரவேல் புத்திரர் யூதர்கள் அவர்கள் தேவனை ஆராதித்த போது 2 காரியங்களை பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். அவர்கள் தேவன் அவர்களுக்கு யெகோவா என்ற நாமத்தோடு அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். ஸ்தோத்திரம். யெகோவாகிய தேவன் அவர்
அதிகாரத்தை முழுதும் நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் ஏராளமான ஆசீர்வாதங்களை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 12 கோத்திரங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். கடைசியாக இங்கே சொல்லுகிறதான வேளையிலே ஸ்தோத்திரம் 26வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். ஈஸ்வரனுடைய தேவனைப் போல் ஒருவரும் இல்லை. ஈஸ்வரனுடைய தேவனைப் போல் ஒருவரும் இல்லை. அவர் உனக்கு சகாயமாய், அவர் உனக்கு சகாயமாய் வானங்களின் மேலும் தமது மாட்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். ஆகாய மண்டலங்களின் மேலும் ஏறி வருகிறார். ஈஸ்வரனுடைய தேவனைப் போல் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. ஒருவரும் இல்லை. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய தேவனை போல இந்த உலகத்தில் வேறு ஒரு தேவர்கள் இல்லை. ஆமென். ஸ்தோத்திரம். நம்முடைய தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம். அப்படியானால் நம்முடைய தேவனுக்கு அவர் ஆரம்பமும் முடிவும் இல்லாத தேவன். ஆண்டவர் சொல்லும்போது கீதமாய் சொன்னார், நான் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அல்பாவும் ஒமேகாவும் என்று சொன்னார், ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. அவர்தான் நம்மை சிருஷ்டித்தார். நாம் காண்கிற வானாதி வானங்களையும் பூமியையும் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்ததான தேவன் அவர் உனக்கு சொல்லுகிறார், நானே உனக்கு அடைக்கலமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உனக்கு ஒருவேளை மாம்சத்திலே உலகத்திலே உனக்கு அடைக்கலமாய் இருக்கிறது உன்னை விட்டு விலகி போகலாம். பெற்றோர்கள் உன்னை விட்டு விலகலாம். மனிதர்கள் உன்னை விட்டு விலகலாம். உனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன் பணம் உன்னை விட்டு விலகலாம். உனக்கு அடைக்கலமாய் இருக்கிற அடைக்கல பட்டணத்தை போல இருக்கிறதான சில நன்மைகள் உன் வாழ்க்கையை விட்டு விலகலாம். யார் விலகினாலும் சரி, கர்த்தர் உன்னை விட்டு விலக மாட்டார். அநாதி தேவன் என்று சொல்லும் பொழுது அவர் சதா காலங்களிலும் தேவன். ஸ்தோத்திரம். பக்தன் தாவீது சொல்லும்போது இந்த தேவன் என்னென்னைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அவர் எது வரைக்கும் நடத்துவாரோ மரண வரையும் நம்மை நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லும்போது, யாக்கோபே, இஸ்ரவேலே, அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம். உன் வாழ்க்கையிலே உனக்கு விரோதமாய் சத்துரு அணிவகுத்து வரும்போது, உனக்கு விரோதமாய் பலவித போராட்டங்கள் வரும்போது, உனக்கு விரோதமாய் பலவிதமான நிந்தைகள் வரும்போது, உனக்கு விரோதமாய் பலவிதமான வியாதிகள் வரும்போது, உனக்கு விரோதமாய் உன் ஆத்துமாவை அழிக்கும்படி உனக்கு உண்டானவர்களை எடுத்துக்கொள்ளும்படி சத்துரு புறப்பட்டு வருகிறதான வேளையிலே நீ சத்துருவை கண்டு பயந்து நுழைவி நீ ஒளிந்து போகாதபடிக்கு, சத்துரு கையிலே நீ அழிக்கப்படாதபடிக்கு ஆண்டவர் உனக்கு முன் நின்று உன் சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பலவிதமான சத்துருக்கள் உன் வாழ்க்கையிலே வரும்போது, அந்த சத்துருக்களால் நீ நெருக்கப்படுகிற வேளையிலே, அந்த சத்துருக்களால் நீ உபத்திரவப்படுகிற வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயந்து போகாதபடி, நீ உடைந்து போகாதபடி, நீ விரட்டப்படாதபடி நான் உனக்கு அடைக்கலமாய் இருப்பேன். உன் சத்துருக்களை அழித்து போடு என்று உனக்கு கட்டளையிடுவேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்திலேயே பெரிய ஒரு வார்த்தை இதுதான் இஸ்ரவேல் மக்களுக்கு. கேட்கிறா சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை தான் தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கத்த தந்திருக்கிறார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் அவர் இந்த வார்த்தையை தருவதற்கு அவர்தான் தேவன், வேறொரு கடவுள் இல்லை. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 15:18. கர்த்தர் சதா காலங்களாகிய என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுவார். கர்த்தர் சதா காலங்களாகிய என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுவார். பார்வோனின் குதிரைகள் அவனுடைய ரதங்களோடும் குதிரை வீரரோடும் சமுத்திரத்தில் பிரவேசித்தது. சமுத்திரத்தில்
வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் என்று பாடினார்கள். என்று பாடினார்கள். ஹalleluya. கர்த்தரோ அவர் என்னென்னைக்கு ராஜரீகம் பண்ணுகிற தேவன், நாம் ஆராதிக்கிறதான தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் என்னென்னைக்கும் அவர் ராஜரீகம் பண்ணுகிற தேவன். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தொழுது கொண்டு அவரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளையே, அவர் உனக்கு அடைக்கலமாய் இருப்பது மாத்திரமல்ல, அவர் தன்னுடைய ஓங்கி உயர்த்தினாரே உன்னை வழி நடத்துகிறவர். ஹalleluya. இஸ்ரவேல் புத்திரருக்கு இந்த வார்த்தையை தேவன் கொடுத்தார். இஸ்ரவேல் புத்திரர் அவர்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வருகிற வேளையில எகிப்தியர்களுடைய சேனை இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக இந்த சத்துருக்கள் வந்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படியாக செங்கடலை இரண்டாக பிளந்தார். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய பயங்கள் உனக்கு ஆதாரம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக செங்கடலை பிளந்தார். செங்கடலை பிளந்த போது அந்த செங்கடலிலே நடந்து வந்த வேளையிலே செங்கடல் வரைக்கும் சத்துரு துரத்தினான். உன் வாழ்க்கையில சில சத்துரு பின்னால் ஓடிக்கொண்டே வருவான். ஆண்டவர் சில வேளையில சத்துருக்களை சில நாட்கள் சில காலங்கள் கூட வரும்படி தேவன் அனுமதிப்பார். ஆமென். எதற்காக? அவனுடைய விரட்டிக் கொண்டே வருவான், அவனோடு போராடி கொண்டே இருப்பான். சில காலங்களில் வாழ்க்கையில சில சத்துருக்களை தேவன் அனுமதித்திருப்பார். எது வரைக்கும் தெரியுமா? செங்கடலின் ஆழம் வரைக்கும். சொல்லுவோம், தேவன் செங்கடலின் ஆழத்தில் வந்தபோதோ தண்ணீரை பரணம் பண்ணினார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் கரையை கடந்தார்கள். அநாதி தேவனே, இந்த ஜனத்திற்கு அடைக்கலம் இந்த உலகத்தில் ஒருவருமே இல்லை. ஆனால் தம்மை ஆராதிக்கிற தம்முடைய ஜனத்திற்கு கர்த்தர் ஒருவரே அடைக்கலமாக இருந்தார். எல்லாரும் சொல்லுவோம், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவர் மகிமையான தேவன். ஸ்தோத்திரம். அவர் ஆரம்பமும் முடிவும் இல்லாத தேவன் என்று சொன்னேன். அவர் அநாதி நாட்களால் அவர் கொஞ்ச காலம் இருந்து போகிறவர் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை ஒருமுறை துதித்து அவர்கள் பாடி ஆராதித்த போது அவர்கள் எப்படி பாடினார்கள் என்று தெரியுமா? இந்த தேவன் என்னென்னைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன், வேறு தேவர்களை போல அல்ல. மனிதன் இன்னைக்கு சில தேவர்களை தேவன் என்று சொல்லி ஆராதிக்கும் போது அவர்களுடைய காலங்கள் கொஞ்சம் குறுகிய காலத்திலே அவர்களுடைய வாழ்க்கையில் முடிந்து விடுகிறது. ஆனால் நம்முடைய ரட்சகராகிய யெகோவாகிய தேவனோ அவர் சதா காலங்களில் நம்முடைய தேவன். அவர் மரணமடைந்து நம்மை நடத்துவார். அவர் நித்தியமான தேவன், அவர் நித்தியமான ராஜா. அவருடைய சிங்காசனம் பூர்வ காலம் கொண்டு உறுதிப்படுத்தப்பட்டது. அந்த தேவனை ஆராதிக்கிற உனக்கு கர்த்தர் ஒரு சிங்காசனத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். வலது கரத்தை தட்டி சொல்லுமா, ஹalleluya. அவர் உனக்கு அடைக்கலமான தேவன். அவருடைய அடைக்கலத்துக்குள்ளே நீ வா. பிரைஸ் தி லார்ட். ஒரு வார்த்தை இவ்விதமாய் ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம். நெகேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நெகேமியாவின் புத்தகம் 9:5. பின்பு லேவியரான யெசுவா, நத்மியேல், பானி, ஆசப்னேயா, செரெபியா, ஓதியா, செபனியா, பெத்தகியா என்பவர்கள் ஜனங்களை பார்த்து நீங்கள் எழுந்திருந்து அநாதியா என்றென்றைக்கும் இருக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி எந்த ஸ்துதி ஸ்தோத்திரத்துக்கும் மேலான உம்முடைய மகிமையுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லா துதி ஸ்தோத்திரங்களுக்கு மேலான உம்முடைய மகிமையுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சொல்லுவோம், ஹalleluya. அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அவர் என்றென்றைக்கும் உள்ள அநாதியான தேவன். ஸ்தோத்திரம். சங்கீதம் 41ஆம் சங்கீதம் 13வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். சங்கீதம் 41:13. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா
அவருடைய மகத்துவம் பெரியது. 93வது சங்கீதம் 2வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். சங்கீதம் 93:2. உமது சிங்காசனம் பூர்வம் முதல் உறுதியானது. உமது சிங்காசனம் பூர்வம் முதல் உறுதியானது. நீர் அநாதியாய் இருக்கிறீர். நீர் அநாதியாய் இருக்கிறீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிங்காசனம் இன்றைக்கு வந்தது அல்ல. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், யெகோவாவாகிய தேவனாகிய கர்த்தருடைய சிங்காசனம் அது இன்றைக்கு வந்தது அல்ல. அது அநாதியாய் பூர்வ காலம் முதல் இந்த சிங்காசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறபடினாலே அந்த தேவன் அவர் உனக்கு அடைக்கலமாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை நீ அநேகராக கைவிடப்பட்ட நிலைமையிலே நீ காணப்படலாம். உன் வாழ்க்கையிலே சிநேகத்தை நீ இழந்து போன நிலைமையிலே நீ காணப்படலாம். எனக்கு எல்லாரும் இருந்தும் ஒருவரும் இல்லாதது போல ஒரு அனாதையை போல நான் காணப்படுகிறேன். எனக்கு வருத்தப்படுவார் இல்லை, என்னை கேட்பாரற்று இருக்கிறார்கள். நம்மளும் கொடிய வேதனைக்குள் இருக்கிறேன், நெருக்கத்தோடு என் வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி உன் இருதயத்துக்குள்ளே வேதனை விட்டுக் கொண்டிருப்பாய். சகோதரியே, சகோதரனே, இந்த புதிய அற்புதமான இந்த வாக்குத்தத்த ஆராதனையை கர்த்தர் சொல்லுகிறார். நீ ஒருவரும் இல்லை என்று நீ சொல்லாதே. நீ நம்பினவர்கள் உன்னை விட்டு விலகி இருக்கலாம். நீ உன்னுடைய வாழ்க்கையில இருந்ததான எல்லாம் உன்னை விட்டு விலகி போய் நீ ஒரு தனித்த நிலைமையில விடப்பட்ட நிலைமையில நீ காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம். கர்த்தருடைய மனிதனாகிய மோசே இந்த வார்த்தையை அவர் நமக்காக சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு இந்த வசனத்தை உனக்கு நீ எடுத்துக்கொண்டு அவருடைய புயங்கள் உனக்கு நித்திய ஆதாரமாக இருக்கிறது. ஒன்றை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எந்த நேரத்திலும் உனக்கு உதவி செய்வார். அவர் உன்னுடைய பணத்தை பார்த்து உனக்கு உதவி செய்கிறது இல்லை. உன் வாழ்க்கையிலே நீ ஆண்டவருக்கு என்ன செய்கிறார் என்பதை பார்த்து அவர் உனக்கு உதவி செய்வதில்லை. நீ அவருடைய ஜனம். ஆமென், ஆமென்.